10 லட்சம் ரூபாய்க்குள்ள சென்னைக்குள்ள அதுவும் நம்ம வண்டலூர் இந்த பக்கம் ஊரப்பாக்கம் கூடாஞ்சேரி இந்த சரௌண்டிங்ல யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு 18 லட்சத்துல இருந்து உங்களுக்கு சிங்கிள் பிஹெச்கே 1 பிஹெச்கே வீடே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கட்டி கொடுத்துறாங்க. இதே மாதிரி தாங்க நமக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கு பாருங்க, VSBNல இருந்து விஜயா கிரீன் சிட்டி நம்ம கூடாஞ்சேரியில இருக்குங்க. ஃபுல்லாவே ஒரு பெரிய டவுன்ஷிப், ஒரு 60 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய டவுன்ஷிப். உள்ள வாங்கினவங்க எல்லாமே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரியே பாத்தீங்கன்னா அங்கேயுமே ஒத்திவாக்கம் சைட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா கரண்டா ஒரு 10 வீடு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அத லைவாவே நீங்க வந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளவு வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துரும். இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடுகள் வந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில வந்து லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட அட்வான்டேஜ் சொல்லலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு கண்டிகை இருக்கு இல்லையா, கண்டிகையில இருந்து கரெக்டா நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட், அதுவும் லோ பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சென்னைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள சிட்டி லிமிட்டுக்குள்ளே நான் சொல்றேன். அதாவது இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடாஞ்சேரி, இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டலூர். ரெண்டுக்குமே சென்டரா பாத்தீங்கன்னா நீங்க வண்டலூர்ல இருந்து வந்து அக்சஸ் பண்ணலாம். அதாவது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து கண்டிகைன்ற லொகேஷன்ல இருந்து நீங்க கட் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு வந்து வரலாங்க. அதே மாதிரி நீங்க இங்க கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு இருக்கு இல்லையா, அங்க இருந்து நீங்க வந்து கல்வாயின்ற இடத்துல இருந்து கட் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு வர லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒத்திவாக்கம் சொல்லுவாங்க. VSBNல இருந்து விஜயா கிராண்ட் டவுன் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க. இந்த இடம் லான்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே வந்து இப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா விஜயா டவுன்ல உள்ள எல்லாமே வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. நம்ம VSBN குரூப்போட மெயின் அஜெண்டாவே வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வீடு கொடுக்கணும். சென்னையில ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா நம்ம வாடகை வீட்டுல தாங்க இருப்போம். அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்னு, அதுவும் கம்மியான பட்ஜெட்ல எல்லாருமே வாங்கக்கூடிய பட்ஜெட்ல நம்ம வீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் பாத்தீங்கன்னா இவங்க இடம் பிளஸ் வீடுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப லான்ச் பண்ண இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு 10 வீடுகள் கிட்ட உள்ள வந்துருச்சுங்க. இன்னொரு சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்துல வந்து இருக்குதுங்க. VSBN குரூப்போட விஜயா கிரீன் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சைட். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர் ரோடு இருக்கு இல்லையா, கூடுவாஞ்சேரி டு திருப்பூர் நம்ம OMR கனெக்டிங் ரோடு, அந்த ரோட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கு. அங்க இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கு. கம்ப்ளீட் ரெசிடென்சியல் ஏரியாவா மாறிடுச்சு. அங்கேயும் இதே மாதிரி லான்ச் பண்ண இடம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வந்து மாறி இருக்குங்க. நம்ம VSBN ஓட விஜயா கிராண்ட் டவுன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சைட், ஒரு மெகா சைட்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான சைட். இமீடியட்டா நீங்க யாராவது வீடு கட்டணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்டுக்கு நம்ம வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DTCP ரெரா அப்ரூவ்லயே பாத்தீங்கன்னா அருமையா வந்து கொடுத்துறாங்க. லோனு எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பண்ணி கொடுத்துறாங்க. வீடு கட்டுறதா நீங்க வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டு பிளாட்டை புக் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வீட்டு சாவி வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டேன்றனால ஏகப்பட்ட சைட் விசிட் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாவே சைட் விசிட் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளாட்டை வந்து கண்டிப்பா நீங்க வந்து புக் பண்ணுவீங்க. உங்க வீடுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து வாங்கிக்க முடியுங்க. இது நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம், வழியில இந்த சரௌண்டிங்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாகூர் காலேஜ், நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா தாகூர் காலேஜ் பாத்தீங்கன்னா தாகூர் காலேஜுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிகை. அந்த கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க வண்டியில வர்றீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து வர முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 20 நிமிஷம் தாங்க, வெறும் 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. 10 லட்சத்துல இருந்து இடம் ஸ்டார்ட் பண்றாங்க. 18 லட்சத்துல இருந்து 1 BHK உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் தனி வீடே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுக்குறாங்க. 2 BHK வீடு வேணுமா அதுவும் கட்டி தர்றாங்க. 25 லட்சம், வெறும் 25 லட்சத்துக்கு தனி வீடா 2 BHK வீடு 800 சதுரடி 650 பில்டப். சூப்பருங்களா? இந்த பட்ஜெட்டுக்கு இப்ப இந்த சென்னை சரௌண்டிங்ல எங்கயாவது வீடு கட்ட முடியுமா, வீடு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம VSBN வந்து தேடி வர்றாங்க. இப்ப நெல்லிக்குப்பம் சைட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வீடுகள் வந்துருச்சு. phase 1, phase 2, phase 3, phase 4, phase 5, phase 6 முடிச்சு இப்ப phase 7 வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இங்க இடம் வேணும்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல நம்ம நெல்லிக்குப்பத்துல இடம் வேணும்னாலும் பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயுமே நீங்க வந்து இடத்த வந்து வாங்கிக்கலாங்க. வீடு வேணும்னாலும் வீடு வாங்கிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன் மேலேயே வந்து கொடுத்துருக்கேன். டைரக்டா கால் பண்ணுங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம VSBN ஓட விஜயா கிராண்ட் டவுன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடுகள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு இருக்கும். ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகள் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து கிராண்ட் ஆர்ச் வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடு அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி EB லைன், ஸ்ட்ரீட் லைட் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே என்ன அத்தியாவசியத்துக்கு வேணுமோ இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு என்ன நெசசரியோ அதை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா இப்ப டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ரேட் எல்லாத்தையுமே கஸ்டமர் தலையில தான் வந்து வைப்பாங்க. அது எல்லாத்தையுமே கஸ்டமர் தான் பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், லேண்ட் ரேட் அதிகமாகும். ஆனா இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு நல்ல ரோடு வசதி வேணும், EB லைன் வேணும், ஸ்ட்ரீட் லைட் வேணும், நல்ல ஆர்ச், காம்பவுண்ட்
அப்படின்ற மாதிரி எல்லாமே வேணும் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே வாங்கி வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்களுமே வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு, அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே மக்களே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எஜுகேஷனல் ஸ்கூல் காலேஜ் அப்படின்லாம் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் கூடாஞ்சேரியிலே பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா நீங்க ஒரு காமன் நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SRM ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூலே பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு போனீங்க அப்படின்னா காலேஜ் நிறைய இருக்கு, ஸ்கூல் நிறைய இருக்கு, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தாகூர் காலேஜ், VIT காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த சரௌண்டிங் ஃபுல்லா வந்து காலேஜஸ் தான். கிரசன்ட் காலேஜ் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லயே அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பிரைம் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இதுவாகட்டும் இல்ல விஜயா கிரீன் சிட்டி ஆகட்டும், ரெண்டுமே பிரைம் லொகேஷன், நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரோடையும் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல இருந்து இந்த கூடுவாஞ்சேரி ரோடு இருக்குல்ல, அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப 100 அடி ரோடா பண்றாங்க. அதுவழியா தான் பாண்டிச்சேரி காரைக்கால் போற பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அக்சஸ் பண்ண போறாங்க. அதனால ரோட் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்ப கிளாம்பாக்கம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எடுத்துக்கோங்களேன், அந்த ரோட்ல இப்ப பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நெல்லிக்குப்பம் ரோடுமே GST ல இருந்து கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் இருந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இப்ப ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கான ஆர்டருமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி மெட்ரோ அக்சஸ் வந்துரும், உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினும் இருக்குங்க. எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட VSBனோட விஜயா கிராண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான லொகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு லோன் வசதியுமே பாத்தீங்கன்னா பக்காவா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க நீங்க வீடு கட்டுறதுக்கும் இடம் வாங்கலாங்க. இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கி போட போறேன் அப்படின்னா கூட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க வாங்கி போடுற இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களே பைபேக் ஆப்ஷன், ஓகேங்களா, கேரண்டியா வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா வந்து அக்ரிமெண்ட் போட்டே பக்காவா வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம VSB தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க மார்க்கெட்ல. நெல்லிக்குப்பம் சைட்டுக்குமே பண்றாங்க, அதையுமே இந்த சைட்டுக்குமே வந்து பக்காவா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் மேலேயே இருக்கு. டைரக்டா கால் பண்ணுங்க, சைட்டை விசிட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை வந்து புக் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.